எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய வகுப்பை தொடங்கும். பொதுவாக சபரிமலைக்கு விரதம் இருக்கிறவங்க அல்லது ஏதோ ஒரு கோவிலுக்கோ ஏதோ ஒரு இறை காரியத்துக்கோ நேர்த்தி கடன் இருக்கிறவங்க விரதம் மேற்கொள்வார்கள். விரதம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த தூய்மைப்படுத்துதல் நிகழ்ந்த பிறகு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்க போவாங்க. இப்படிதான் நடக்குது. இந்த மாதிரி நம்ம ஆதிமூல தவம் செய்யறதுக்கு முன்னாடி விபாசனா மெடிடேஷனுடைய பல்வேறு வழிமுறைகளை கொண்டு நம்முடைய மனதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டோம். இப்போ ஆதிமூல தவத்துக்கு வந்திருக்கோம். இந்த விரத நாட்கள்ல நம்ம உணவுகள்ல ஒழுங்கை கடைபிடிப்போம். தேவையில்லாத இன்புட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஐயப்ப சாமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில கூட குடிக்க மாட்டாங்க. பச்சை தண்ணியில் தான் குளிப்பாங்க. செருப்பு போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படையான சில ஒழுங்குகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி விபாசனாலே நம்ம நிறைய விதமான விஷயங்களை கடந்து இப்போ ஆதிமூல தவத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆதிமூல தவத்துல நம்ம மிக முக்கியமான ஒரு வழிமுறையை பின்பற்ற சொல்றோம். ஆதிமூல தவத்துக்குன்னு ஒரு வழிமுறை இல்லை. ஆனா ஆதிமூல தவத்துக்கு தயார்படுத்துற விதமா ஒரு வழிமுறை இருக்குது. அது தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்று நாம் சொல்லுகிறோம். இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி எதற்காக அவசியம் என்றால், நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கு உறவுகள் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது. உலகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக. உலகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல உறவுகள் தான் முதன்மையா வரும். அந்த உறவுகளுடனான உறவை நாம் சரியான சமநிலையில் வைத்து கொண்டால் மட்டும்தான் உண்மையான அந்த இறை தொடர்பு என்பது ஏற்பட முடியும். அதுக்காக உறவுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. உங்களுடைய உறவுகள் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. அவர்களுடைய அறியாமையை கொண்டும் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய கண்மூடித்தனமான அன்பை காரணமாக கொண்டும் உங்களுடைய ஆன்மீக பயணங்களை அவர்கள் தடுத்துவிடக்கூடாது என்பதற்காக. ஏன்னா உறவுகள் என்பது உலகத்திற்கானது மட்டும்தான். உண்மையான உறவு ஆதியும் அந்தமுமான உறவு என்பது இறைவன் தான். இப்போ இந்த தற்காலிகமான இந்த வாழ்விடமா இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய உறவுகள் என்பது உங்களுடைய நிரந்தர சுதந்திரத்திற்கு மேன்மைக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் உண்மையிலேயே உறவுகளின் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்றால் அவர்களுக்கும் அந்த வழி காட்டப்பட வேண்டும் என்றுதான் நாம் விரும்ப வேண்டும். சரி, பொதுவா இப்போ ஹிந்து கல்ச்சர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு சில சடங்குகள்லாம் செய்வாங்க. அது எதுக்கு செய்வாங்க? நீ இங்கிருந்து கிளம்பிட்டு எங்களுக்கும் உனக்கு எந்த தொடர்பு இல்லப்பா, நீ வருஷம் வருஷம் இங்க விசிட் பண்ணி அங்க போகாம இருந்துடாத, கட் பண்ணி விடுறதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட் பண்ணி விட்டுறதுதான். இங்கேயே இல்லாம நீ அங்க போயிடு அப்படின்னு சொல்றதுதான் அதனுடைய உண்மையான நோக்கம். அப்ப என்ன அர்த்தம்னா, உறவு என்பது இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. உலகத்தை விட்டு நீ கிளம்பிட்டேன்னா நீ இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்து டோட்டலா கட் ஆயிடணும் அப்படின்னு நோக்கத்துல. இந்த ஆதிமூல தவத்துல தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிக்கும் அதான் நோக்கம். ஏன் இந்த மற்ற விஷயங்கள்லாம் விட இந்த உறவுகளுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறோம்னா, நம்மை அறியாமல் நாம் அந்த ஒரு உலக அம்சத்தோடு தொடர்பு கொண்டிருக்கோம். என்னதான் நீங்க பண்ணுங்களேன், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய சகோதரர், கணவன், மனைவின்னு வரும்போது நீங்க அப்படி இறங்கிடுவீங்க. ப்ரையாரிட்டி மாறிடும். அதுதான் ப்ராக்டிக்கல் ஃபேக்ட். அதை பிரேக் பண்ணி நான் யாருமே இல்லை இங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு கான்சியஸ்ல நாம இறைவன் முன்னால உட்கார்ந்துருக்கோம். அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இல்லாம இல்லை. பட் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, மற்றவங்களை நான் முக்கியத்துவப்படுத்தல. அவங்க 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 லைஃப்பை பார்த்துப்பாங்க. என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். அவங்க என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறதுல ஒரு தடையா இருந்துடக்கூடாது, அவ்வளவுதான். அதுதான் தன்னந்தனிமை
தவ உணர்வு நெறியினுடைய நோக்கம். அது ஆதிமூல தவத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆதிமூல தவம் என்பது நேத்தே நம்ம சொன்ன மாரி உணவு, உடை, உறைவிடம், பாதுகாப்பு, உறவுகளை கடந்து நாம் செய்யக்கூடிய ஒரு செயல். அதுல இந்த மற்ற எல்லா விஷயங்களும் வெளிவாயிரலாம். உணவுல ஒழுக்கத்தை பேணிக் கொண்டு விடலாம். உணவுகளின் அடிமைத்தனங்களில் நாம் விடுபட்டு விட முடியும். உறைவிடங்களை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளா நம்ம வாழ்ந்துட முடியும். பாதுகாப்பை பொறுத்தவரை கூட எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனா இந்த உறவுகள் என்று வரும்போது, அப்படியா ஒரு நிமிஷம் இருங்களேன் நான் யோசிச்சு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி சொல்றோம்னா, நம்ம தான் நம்மளுடைய உறவுகளை பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு அறியாமை நமக்கு இருக்குது. அத அதிலிருந்து நம்ம நீங்கினா மட்டும்தான் இந்த ஆதிமூல தவம் என்பது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போக முடியும். அதுக்காக தான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை நாம் வலியுறுத்து. ஸோ அந்த உணர்வை எப்படி நாம் மேற்கொள்வது என்றால், ஒரு பாவனை தான். இந்த உலகத்துல என்ன தவிர யாருமே இல்ல. நான் மட்டும் தான் இருக்கிறேன். தன்னந்தனியா இருக்கிறேன் அப்படின்ற அந்த பாவனை. அந்த பாவனையில ஒரு உண்மை இருக்குது. நம்ம என்னதான் கூட்டமா வாழ்ந்தாலும், நமக்கான பெர்சனல் ஸ்பேஸ் மட்டும் தான் நமக்கு முழு சுதந்திர உணர்வை கொடுக்கும். அந்த பெர்சனல் ஸ்பேஸ் நமக்கு இல்லன்னா, நம்ம ஆன்மா அவ்வளோ சுதந்திரமா ஃபீல் பண்ணாது. அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட, உங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் ஸ்பேஸ் இருக்கு. அது நமக்கே கூட சம்டைம்ஸ் தெரியாம இருக்கலாம். ஏன்னா நம்ம எதுவும் அனுபவிக்கல. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில அந்த தன்னந்தனிமை அப்படிங்கும்போது, அது ஒரு விதமான உலகம் அது. நாம, இறைவன் இந்த 2 பேரோட மட்டுமே இருக்கக்கூடிய அது தனி உலகம். அந்த உலகத்த நம்ம டேஸ்ட் பண்ணும்போது, இதிலிருந்து விடுபட்டுற மாட்டோம். இதுல ஓவரா சிக்கி போயிடாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதுதான் இந்த ஆதிமூல தவத்தினுடைய கல்ச்சர்ல, விபாசனா கல்ச்சருடைய இந்த ஞானமடைதல் பாதையில இது முக்கியமா வலியுறுத்துறாங்க. உணர்வு தான். துறவு என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு போறதில்ல. இது ஒரு உணர்வு தான். அவங்களால என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம் இல்லையா? அந்த விழிப்புணர்வ தான் இந்த தன்னந்தனிமை தவ நெறியாக நான் பார்க்கிறேன். அதனால ஆதிமூல தவம் செய்யும்போது, அந்த உணர்வுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆதிமூல தவம் தொடங்குவது என்பது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இன்றைக்கு நாம் தவம் செய்ய தொடங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நாம் தொடங்கலாம். இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இல்லை. நான் மட்டும் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வில் நாம் தவம் தொடங்க வேண்டும். உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், தாய், தந்தை யாரும் இல்லை. நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீர்கள். தன்னந்தனியாக இருக்கிறீர்கள். இந்த உணர்வை உறுதியாக உள்ளத்தில் மேற்கொள்ளுங்கள்.
தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை ஆழமாக சரியான புரிதலோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். உறவுகள் என்று யாரும் நமக்கு இல்லை. நம்முடைய உண்மையான உறவை சந்திக்க வேண்டும், அதில் முழுமை பெற வேண்டும் என்றால் தற்காலிகமான உறவுகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. இந்த உலகத்தில் நாம் சக மனிதர்களோடும் இன்னும் மற்ற படைப்புகளோடும் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் தற்காலிகமானது. அந்த உறவுகளை சிறுமைப்படுத்துவது நோக்கமல்ல. அந்த உறவுகள் நம்முடைய உண்மையான உறவோடு தொடர்பு கொள்வதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ விரதம் இருக்கிறத பத்தி சொன்னோம். சபரிமலைக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சாமி தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு இறப்போ ஏதோ ஒரு துக்க சம்பவமோ நிகழ்ந்து விட்டால் மாலையை கழட்டிடுவாங்க. அவ்வளவுதான், விரதம் முடிஞ்சு போச்சு. சாமியை தரிசிக்கிறது கேன்சல் ஆயிடும். இது ஒரு சடங்கு. அதே விஷயத்த நம்ம இந்த ஆன்மீக பயணத்துல புரிஞ்சுக்கணும். உறவுகளுடனான அந்த பிணைப்பு என்பது நம்முடைய இறை தொடர்பை எடுத்து விடக்கூடாது என்பதுதான் நோக்கம். சடங்காக புரிந்து கொள்ள வேண்டாம், இதை உணர்வாக புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளிலிருந்து மிக கவனமாக நாம் உணர்வு அடிப்படையில் விலகி இருக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்திற்காகவே தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை நாம் பயில்கின்றோம். உறவுகளை சிறுமைப்படுத்துவதாகாது. இறைவனுடனான உறவை அடைந்து கொள்வதில் இவர்கள் தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் நோக்கம். அதே நேரத்தில் அவர்கள் மனதில் நம்மை முக்கியத்துவம் கொடுத்து வைத்துக்கொண்டு அவர்களும் இறைவனோடு கொள்ளக்கூடிய தொடர்பு சீர்கெட்டு விடக்கூடாது என்பதும் நோக்கம். இதுதான் உண்மையான அன்பு. ஒரு உறவின் மீது நீங்கள் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தமாவது அவரும் இறைவனை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த பயணத்தில் என்னுடைய உறவு என்பது அவர்களுக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. ஆதி தன்மை என்பது தன்னந்தனிமை. அந்த நிலை என்பதும் தன்னந்தனிமை. தன்னந்தனிமை என்பது நிரந்தரம். தன்னந்தனிமை என்பது நீங்கள் இறைவனோடு இருத்தல் என்பதால், நீங்கள் மட்டும் தனியாக இருத்தல் என்பது அல்ல. எனவே இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை சரியான உணர்வோடு புரிந்து கொண்டால் இதனுடைய உணர்வை நாம் பெற முடியும். இதனுடைய பலன்களை நாம் அடைய முடியும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு.
நாம் இப்போது ஆதிமூலத்தவம் தொடங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியிலிருந்து ஆன்மீ ஆதிமூலத்தவம். தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் இறைவனை முன்னோக்கி அவன் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னந்தனியாக இருக்கக்கூடிய உங்களை, அதாவது இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகம் எனக்கு முக்கியம் அல்ல, உறவுகள் முக்கியம் அல்ல, என்னுடைய பாதுகாப்பு முக்கியம் அல்ல, உணவு முக்கியம் அல்ல, உறைவிடம் முக்கியம் அல்ல, நீ மட்டும்தான் முக்கியம் என்று இறைவனை நோக்கி அமர்ந்து இருக்கக்கூடிய நம்மை இறைவன் பார்க்கின்றான், புன்னகையோடு பார்க்கின்றான். இறைவன் நம்மீது திருப்தி கொண்டவனாக இருந்து கொண்டு நம்மை பார்க்க, நாமும் இறைவனுடைய பார்வையின் சிறப்பை அறிந்தவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அவனுடைய பார்வையில் எதுவும் மறைந்ததாக இல்லை. அவன் நம்மை விட நன்கறிந்தவன். நாம் வெளிப்படுத்தியதையும் நாம் மறைத்து வைத்திருப்பதையும் இன்னும் அனைத்தையும் அவன் மட்டுமே அறிந்தவன் என்ற அந்த உணர்வில் அவன் முன்னால் நாம் இருக்கும்போது நமக்குள் எந்த கட்டுப்பாடுகளும் அழுத்தங்களும் இருக்க வாய்ப்பில்லை. முழுமையான சுதந்திரத்தில் உங்களுடைய இயல்பில் எந்த விதமான அழுத்தங்களும் இல்லாமல் ஒரு மலரை போல, ஒரு இலையை போல இயல்பாக இறைவன் முன்னால் அமர்ந்திருக்க வேண்டும். ஆதிமூல தவத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கலாம். இறைவன் நம் எண்ணங்களை அறிந்தவன், நம்முடைய நோக்கங்களை அறிந்தவன், நம்முடைய திட்டங்கள் அவனுக்கு தெரியும், நம்முடைய நோய்கள் சுகவீனங்கள் அவனுக்கு தெரியும், நம்முடைய விருப்பங்கள் என்ன என்பது நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், நம்முடைய தேவை என்ன என்பது அவனுக்கு தெரியும். அனைத்தும் இறைவனுடைய பார்வையில் வெட்ட வெளிச்சமாக தெரியும். எனவே நாம் சரணடைவதை தவிர வேறு வழி. வேஷங்கள் இங்கே தேவையற்றது. நம்மை பற்றிய ஒரு சுய பிம்ப உணர்வும் கூட தேவையற்றது. நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் என்று நம்மை நாமே புகழ்மொழி பேசி நம்மை ஒரு மறைவான தன்மையில் உருவப்படுத்திக் கொள்கிறோமே, அதுவும் கூட தேவையற்றது. நாம் ஒரு உயிர்,
இறைவன் நம்மை எப்படி படைத்தானோ அப்படியான தன்மையில் நாம் திரும்ப விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிர். அவ்வளவுதான். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். உலகம் சார்ந்த அத்தனை அடையாளங்களிலிருந்தும் நாம் விலகி இருப்பது நலம். இறைவனுடைய பார்வை உங்கள் முன்னால் நேருக்கு நேராக இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வில் உறுதி கொள்ளுங்கள். இறைவனுடைய பார்வைக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் அவன் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உணர்வில் உறுதி வேண்டும்.
நாம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக நாம் பேசினோம். இதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆன்மாவினுடைய இயல்பு தனிமைதான். தனிமைதான் இந்த இயற்கையினுடைய படைப்புகளுடைய அடிப்படையான சாரம். தனிமைதான். முக்கியமா இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது பெண்களுக்காகத்தான் அதிக முக்கியத்துவத்தோடு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர்களுடைய இயல்பே உறவுகளோடு பிணைந்து விடுவது. உறவுகளோடு பிணைவது என்பது தவறில்லை. அன்பு செலுத்துவது என்பது தவறில்லை. ஆனால் அது உங்களுடைய சுதந்திரத்தை தியாகம் செய்துவிட்டு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க தேவையில்லை என்பதுதான் இங்கே முக்கியம். இப்போ முக்கியமா நம்ம பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புல ஒண்ணு இருக்குது. ஆனா அவங்க மனசுல அது இருக்குமா அப்படின்னு தெரியாது. அது அவங்க பிள்ளைங்க மேலயும் அவங்களுக்கு ஏற்படும். அவங்க பிள்ளைங்களும் வேற மாதிரி தான் இருப்பாங்க. இப்படிதான் எல்லாமே இருக்கு. அதனால இங்க இந்த பேலன்ஸ்டா நீங்க புரிஞ்சுக்கணும். உறவுகள் வேணான்னு சொல்லல. அந்த உறவுகள் உங்களுடைய அந்த இறைவனுடனான உறவை மறக்கடிக்க செய்து விடக்கூடாது. அதுவும் இன்னும் விஷயம் என்னன்னா, உறவுகளுக்காக இறைவனை தேடி போவது, உறவுகளுக்காக மட்டுமே இறைவனை நினைவு கூறுவது என்பது இன்னும் இறைவனுடைய முழுமையான திருப்தியை நம்மீது கொண்டு வந்து விடாது. இப்போ நிறைய நேரங்கள்ல நானுமே அத ஃபீல் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கும்போது பயங்கரமா அப்படியே கூச்சமா இருக்கும். என்னது இது? நேத்து நீ என்ன பண்ண? பிரேயரே பண்ணலி. இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னே நீ போய் பிரேயர் பண்ண. அப்போ நெறைய தாய்மார்களுக்கு நான் பார்த்த வரைக்கும், அவங்க பிள்ளைகள் சார்ந்து தான் அவங்களுக்கு சஃபரிங் இருக்கு. அந்த சஃபரிங்கே இறைவன் ஏன் குடுத்துருக்கான் தெரியுமா? நீங்க இறைவன மறந்ததுனால, அந்த உறவ நீங்க முதன்மைப்படுத்தி வச்சதுனால, உங்களுடைய உறவுகள் இறைவனை விட மேலா இருந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியாமலே இருந்துகிட்டு இருக்குன்றது தான் இங்க விஷயம். அதனால தான் ஆதிமூலத் தவத்துல வந்து அத பிரேக் பண்றாங்க. அதனால இன்னும் சொல்லப்போனா, நம்ம தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்ற தன்மையில் இருக்கும்போது, உறவுகளோடு இன்னுமே பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து டீல் பண்ண முடியும். இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஒருத்தரோட நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மாரி போர் அடிக்கும். சலிப்பு ஏற்படும். ஒரு ஒரு 10 நாள் பிரிவு அந்த உறவை இன்னும் நெருக்கப்படுத்தும். ஏன்னா, அந்த 10 நாள்ல இவங்களும் தனியா இருப்பாங்க. அவங்களும் தனியா இருப்பாங்க. தனியா இருக்கிறதுங்கிறது இறைவனோட இருக்கிறது தான். இறைவனோட இருக்கும்போது, அந்த உறவை நல்ல முறையில் பேணிக் கொள்வதற்கான ஞானங்கள் உங்களுக்குள் ஏற்பட்டுவிடும். இத இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தான் புரியும். அதனால உணர்வு அடிப்படையில அந்த உறவுகள் வந்து விலகியே இருக்கும். ஏன்னா, அவங்களுமே விலகி தான் இருக்கிறாங்க. அது அவங்களுக்குமே தெரியல. அதனால தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது ஆரம்ப கால ஆதிமூல தவம் பிராக்டிஸ் பண்ற டைம்ல, அந்த தவத்த விட இது ரொம்ப முக்கியம். அது ஒரு உணர்வு தான். இப்ப நம்ம தனியா ஒரு இடத்துல இருக்கும்போது, நிச்சயமா அது வந்து ஒரு உணர்வா நல்லா இருக்கும். நீங்க இருந்து பார்த்தா தெரியும். ஆனா, நம்ம அடிக்கடி அந்த மாரி தனியா போய் இருக்க தேவையில்ல. உணர்வளவுல நம்ம தனிமைப்பட்டுக் கொண்டாலே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்துரும். அதற்கு தான் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை வலியுறுத்துகிறார்கள். ஆனா என்னன்னா, அது வந்து சடங்காயிடுச்சு இப்போ. சடங்காயிடுச்சுன்னு நான் சொல்றது என்னன்னா, உடல் அடிப்படை நீங்க தனியா ஒரு மலைக்கு போயிடுங்க. ஒரு இதுக்கு போய் தனியா இருந்துட்டு வாங்க. குடும்பத்தோட எந்த உறவும் வச்சுக்கிறாதீங்க. காசி போயிருங்க, ராமேஸ்வரம் போயிருங்க. ஏதாவது பண்ணிருங்க. அப்படி பண்ண தேவையில்ல. நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு, அந்த டிஸ்டன்ஸ் அந்த மறைவான அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். இந்த உற்பத்தி சுற்று, கட்டுப்பாட்டு சுற்று மாரி, நம்ம வந்து நம்ம எனர்ஜிய குடுக்கணும். எனர்ஜிய வாங்கிக்கணும். ஆனா நம்ம வேலைய செஞ்சிரணும். நம்ம வேலைய செஞ்சா தான் ஒரு மூலகம் அது அதனுடைய வேலைய செஞ்சா தான் உற்பத்தி சுற்றையும், கட்டுப்பாட்டு சுற்றையும் நிறைவேற்ற முடியும். அல்டிமேட்டா உற்பத்தி சுற்றும், கட்டுப்பாட்டு சுற்றும் ஏன் நடக்குதுன்னா, அந்த மூலகத்துக்கு அந்த வேலைய செய்றதுக்கான சக்திய தர்றதுக்காக தான். அந்த மூலகத்த பேலன்ஸா வச்சுக்கிறதுக்காக. உற்பத்தி சுற்றோ, கட்டுப்பாட்டு சுற்றோ பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த மூலகம் அதனுடைய வேலைய செய்ய முடியாது. அது மாரி தான் நம்மளுமே தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது சொல்லப்படுகிறது. அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.